Hi everyone, and this is another video from this channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா DNA னா என்னது, RNA னா என்னது, and protein synthesis, transcription, translation இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். சரியா? அப்புறம் DNA ல உள்ள 5' and 3' இதெல்லாம் எப்படி டிவைட் பண்றாங்கன்னு பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் RNA னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் RNA பார்த்தா தான் நமக்கு DNA னா என்னன்னு புரியும். பேசிக்கா RNA னா என்னன்னா ரிபோ நியூக்ளிக் ஆசிட். சரியா? ரிபோநியூக்ளிக் ஆசிட் இதோட ஸ்ட்ரக்சர் பாப்போமா? சோ ஒரு DNA னா அப்படினா சாரி ஒரு DNA இல்ல RNA எப்படி இருக்கும்னா அப்படினா RNA வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் இருக்கும். பாஸ்பேட் இருக்கும், அப்புறம் ஒரு சுகர் இருக்கும். சுகருக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா ஒரு நைட்ரோஜனஸ் பேசஸ் இருக்கும். அப்புறம் ஒரு சுகர் இருக்கும், அப்புறம் ஒரு பாஸ்பேட் இருக்கு. இதுதான் ஒரு DNA யோட ஒரு நியூக்ளியோடைடு. DNA வந்து என்னன்னா ஒரு பாலிநியூக்ளியோடைடு செயின். சரியா? பாலினா என்னது? மெனி. பாலினா மெனி. ஸோ ஒரு நியூக்ளியோடைடுங்கிறது என்னன்னா ஒரு பாஸ்பேட் இருக்கும், ஒரு சுகர் இருக்கும், அப்புறம் ஒரு நைட்ரோஜனஸ் பேசஸ் இருக்கும், அப்புறம் ஒரு சுகர் அண்ட் பாஸ்பேட். சரியா? இதுதான் வந்து ஒரு நியூக்ளியோடைடு. இந்த மாதிரி நிறைய நியூக்ளியோடைடு இருக்கிறனால தான் இது வந்து பாலிநியூக்ளியோடைடு செயின் அப்படிம்பாங்க. சரியா? இதான் வந்து பேஸ். ஸோ இப்போ ஆர்என்ஏவோட ஸ்ட்ரக்சர் என்ன பார்ப்போம். ஆர்என்ஏல இந்த ஒரு நியூக்ளியோடைடு எப்படி அட்டாச்மெண்ட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு பென்டா சுகர். சரியா? பென்டா சுகர் எல்லாத்துலேயுமே வந்து கார்பன் அட்டாச்மெண்ட் ஆயிருக்கும். இப்போ வந்து 1 2 3 4 and 5 இது ஒரு பாண்டு. 4 and 5 வந்து இப்படி இருக்கும். சரியா? இது ஏன் இப்படி இருக்கலாம் கேட்கக்கூடாது, இறைவன் படைச்சதே அப்படிதான். சரியா? 4 and 5 இப்படி இருக்கும். இப்போ பாஸ்பேட் எதில் அட்டாச்மெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா டிஎன்ஏவாக இருக்கட்டும் ஆர்என்ஏவாக இருக்கட்டும், பாஸ்பேட் வந்து எங்கன்னா 5th கார்பன் ஆட்டம்லையும் அண்ட் 3rd கார்பன் ஆட்டத்துலையும் தான் என்ன இருக்குன்னா பாஸ்பேட் வந்து அட்டாச்மெண்ட் ஆயிருக்கு. 1st கார்பன் ஆட்டத்தில் என்னது நைட்ரோஜனஸ் பேசஸ் அட்டாச்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ புரியுதா? இப்போ பாஸ்பேட் சுகர் நைட்ரோஜனஸ் பேசஸ் புரியுதா? இப்போ இது ஏன் புரோட்டீன் சிந்தசிஸில் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்ப்போம். 2nd கார்பன் ஆட்டத்துலையும் 3rd கார்பன் ஆட்டத்துலையும் OH ஃபங்க்ஷனல் குரூப் ஆட் ஆயிருக்கும். சரியா? இந்த 2 OH ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறனால இது வந்து லெஸ் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். இதால் ஸ்டெபிலிட்டியாக இருக்காது. ஸோ இது வந்து டக்குன்னு என்ன ஆயிரும்னா புரோட்டீன் சிந்தசிஸில் இன்வால்வ் ஆயிரும். சரியா? இதுதான் வந்து ஏன் புரோட்டீன் சிந்தசிஸில் RNA இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இப்போ டிஎன்ஏனா என்னன்னு பார்ப்போம். டிஎன்ஏனா என்னது? டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட். ரிபோநியூக்ளிக் ஆசிட். சரியா? இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்ப்போம். இதுலேயும் ஒரு பென்டா சுகர், 4 இதுலேயும் வந்து கார்பன் வந்து 5 இதுலேயும் வந்து கார்பன் வந்து அட்டாச் ஆகிருக்கும். 1 2 and 3 4 and 5 ஒரு பாண்டு. சரியா? இதில் வழக்கம் போல் நைட்ரோஜனஸ் பேசஸ் அட்டாச்மெண்ட் ஆகிருக்கும். 5th கார்பன் ஆட்டத்துலையும் 3rd கார்பன் ஆட்டத்துலையும் பாஸ்பேட் வந்து அட்டாச்மெண்ட் ஆயிருக்கும். சரியா? இதில் வந்து 2nd கார்பன் ஆட்டத்துலையும் 3rd கார்பன் ஆட்டத்துலையும் இது 2nd கார்பன் ஆட்டத்தில் ஹெச் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து OH இருக்கும். ஸோ இதில் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து என்ன இருக்குது? ஒன்று மட்டும்தான் இருக்குது. சரியா? ஸோ இது வந்து ஒன்று மட்டும் இருக்கிறனால இது வந்து மோர் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து டிஎன்ஏ வந்து ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் யூஸ் ஆகுது. ஆர்என்ஏ வந்து தமிழில் படிச்சிருப்போம். டிஎன்ஏ என்பது ஒரு மரபு செல், ஆர்என்ஏ என்பது ஒரு புரத செல் அப்படின்னு படிச்சிருப்போம். சரியா? ஏன் அப்படின்னா பேர்ல இருக்கு டிஆக்சி. டினா என்னன்னா ரிமூவல், ஆக்சிஜனை ரிமூவ் பண்றோம். சரியா? ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்றோம். சரியா? அதனால தான் இது வந்து ஒரு ரிபோநியூக்ளிக் ஆசிட் தான். நம்ம வந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்றதுனால டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட் சொல்றோம். ஸோ இது வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கும். அதனால தான் வந்து என்னது இது ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலாக வந்து யூஸ் ஆகுது. டக்குன்னு வந்து இதாயிராது. இப்போ டக்குன்னு வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் 2 OH ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கனால டக்குன்னு ப்ரோட்டீன் சிந்தசிஸில் இன்வால்வ் ஆயிரும். ஆனால் இது வந்து மோர் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும், நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து டிஎன்ஏக்கு உள்ள ஆர்என்ஏக்குள்ள டிஃப்ரெண்ட். இது வந்து டபுள் ஸ்டாண்டர்ட், சிங்கிள் ஸ்டாண்டர்ட். சரி, ஓகே. டிஎன்ஏலேருந்து தானே ஆர்என்ஏ வருது, அது எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? எப்படி எங்கே வந்து டிஎன்ஏ ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா இன்சைட் ஆஃப் த நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா குரோமோசோம் இருக்கும். சரியா? இது ஒரு குரோமோசோம் அப்படின்னா இது சென்ட்ரோமியர் ஹோமோலோகஸ் குரோமோசோம். ஸோ ஹோமோலோகஸ் ஆர் ஹெட்டிரோசைகஸ். சரியா? ஹோமோலோகஸ் குரோமோசோமில் இப்படி இருக்கும். டிஎன்ஏ வந்து இப்படி காயில் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இதை எக்ஸ்பேன்ஷன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் கிடைக்கும்? ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். சரி, இதோட எக்ஸ்பேன்ஷன் தான் வந்து என்னன்னா டிஎன்ஏ. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சுகர் பேக் போன் ஆஃப் த
டிஎன்ஏனா என்னென்ன அப்படின்னா பாஸ்பேட் அண்ட் சுகர். இப்போ இப்படி தான் அட்டாச்மெண்ட் ஆகிருக்கு, பாஸ்பேட் சுகர் பாஸ்பேட் சுகர் பாஸ்பேட் சுகர். சரியா? ஸோ இங்கே வந்து என்னென்னா நைட்ரோஜினஸ் பேசஸ் வந்து அட்டாச்மெண்ட் ஆகிருக்கும். என்னென்னது பார்த்தோம் அப்படின்னா பியூரின்ஸ் அண்ட் பிரிமிடின்ஸ். பியூரின்ஸ் தான் என்ன, அடினைன் அண்ட் குவானைன் தான் வந்து என்னென்னா பியூரின்ஸ். சரியா? பியூரின்ஸ். அண்ட் சைட்டோசின் அண்ட் தைமின் தான் என்னது, பிரிமிடின். சரியா? இதான் வந்து பிரிமிடின். ஸோ இந்த கேஸ் ஆஃப் ஆர்என்ஏல பார்த்தோம் அப்படின்னா இந்த தைமினுக்கு பதிலாக என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா யுராசில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தைமினுக்கு பதிலாக தான் யுராசில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ ஆர்என்ஏவோட இது பார்த்தோம் அப்படின்னா சாரி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் தானே. இப்போ ஆர்என்ஏ பார்த்தீங்கன்னா இங்கனுக்குள்ள C-டீன் இருக்குது, C-டீன் இருக்குது. சாரி டிஎன்ஏல வந்து பார்த்தீங்கன்னா C-டீன் இருக்குது. இந்த கேஸாக அப்போ ஆர்என்ஏல என்ன வரும் இந்த இடத்துல, அப்போ இந்த இடத்துல தைமின் பதிலாக தானே யுராசில் இருக்குது, அப்போ என்ன CUன்னு வரும். சரியா? ஸோ இதுதான் வந்து ஆர்என்ஏவோட ஸ்ட்ரக்சர். சரியா? பியூரின்ஸ் அண்ட் பிரிமிடின்ஸ். பியூரின்ஸ் என்ன பிரிமிடின்ஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கும். எப்படி வந்து ஒரு சுகரில் எப்படி வந்து ஒரு நியூக்ளியோடைட்னா என்னது, பாலிநியூக்ளியோடைட்னா என்ன, அப்படி எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு டிஎன்ஏ, ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து எப்படி சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு நியூக்ளியஸ்னு வச்சுக்கிறோம். இது வந்து நியூக்ளியர் மெம்பரைன். சரியா? இது ஒரு நியூக்ளியர் மெம்பரைன். இது நியூக்ளியஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியோலஸ் இருக்கும். அங்கே வந்து என்னென்னா குரோமோசோம் இப்போ ப்ரெசென்ட் ஆகிருக்கு பார்த்தோம்ல. இப்போ குரோமோசோம்குள்ளே தான் என்ன இருக்குன்னா டிஎன்ஏ இருக்குது. சரியா? இப்போ டிஎன்ஏலேருந்து ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மட்டும் நியூக்ளியோ போர் வழியாக வெளியே வந்து ஒரு நியூக்ளியோ போர் வெளியே வந்து எங்கே வந்து சைட்டோபிளாசத்துக்கு வந்துடும். சரியா? ஒரு டிஎன்ஏ இருக்குது. டிஎன்ஏலேருந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மட்டும் வெளியே வந்து சைட்டோபிளாசத்துக்கு வந்துடுது. சரியா? புரியுதா? ஸோ இப்படி ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவாக மாறுறதுக்கு பேர் என்னன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன். புரியுதா? ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டாக எப்படி வெளியே வருது அப்படின்னா நியூக்ளியர் போர் வழியாக வெளியே வருது. அது பேர் என்னன்னா இதுதான் வந்து ஆர்என்ஏ. இது பேர் என்ன, டிரான்ஸ்கிரிப்ஷன். இப்படி வெளியே வர ஆர்என்ஏ என்ன தெரியுமா செய்யும், டிஎன்ஏவில் உள்ள அந்த கோடான்ஸ்லாம் என்னது, அதோட மெசேஜ். ஸோ இப்போ இதில் வந்து ATGC இருக்கும். ஸோ இதை வந்து வெளியே வரது என்ன செய்யும் தெரியுமா, காப்பி பண்ணிட்டு வந்துடும். சரியா? இல்லைனா அதோட மெசேஜை வந்து கேரி பண்ணிட்டு வந்துடும். இந்த டபுள் ஸ்டாண்டர்டில் இருக்க இந்த மெசேஜை வந்து இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் வந்து கேரி பண்ணிட்டு. ஸோ இதுக்கு பேர் என்ன தெரியுமா, mRNA, மெசஞ்சர் ஆர்என்ஏ. சரியா? இப்போ புரோட்டீன் சிந்தசிஸ் எப்படி நடக்க போகுதுன்னு பார்ப்போம். புரோட்டீன் இப்போ இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவை நான் எப்படி போடுறேன்னா இப்படி போடுறேன். சரியா? இதில் வந்து வழக்கம் போல் அடினைன் குவானைன் சைட்டோசின் தைமின் இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? இப்படி தான் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டு mRNA. இது mRNAன்னு சொல்கிறோம். அதில் இருக்க மெசேஜை இது வந்து காப்பி பண்ணிட்டு வந்திருக்கு. அதோட அதில் இருக்க கோடான்ஸை இது வந்து மெசஞ்சராக வந்து கேரி பண்ணிட்டு வந்திருக்கு. சரியா? ஸோ அதனால் இது வந்து மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இப்போ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவாக இருக்குது. சரியா? இது வந்து இப்போ டபுள் ஸ்டாண்டர்டாக எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு mRNA, அடினைன் குவானைன் சைட்டோசின் தைமின் திரும்ப தைமின் சைட்டோசின் குவானைன் அடினைன். சரியா? இப்படி ஒரு பார்ப்போம். ஸோ மறுபடியும் கூட போடுறேன் ATGC. சரியா? இப்போ இது வந்து ஒரு mRNA. இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் mRNA. சரியா? mRNA மெசஞ்சர் ஆர்என்ஏ. சரியா? இது வந்து இப்போ எப்படி டபுள் ஸ்டாண்டர்டாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து என்ன செய்யுது தெரியுமா, இப்போ tRNAன்னு இருக்குல்ல, கிளாவரலார் ஷேப்பில், ஐயோ இது வந்து ஒரு என்னன்னா சாரி படம் நல்லா வரல. இது வந்து ஒரு tRNA. சரியா? tRNA என்னன்னா டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. ஸோ இந்த tRNAல என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா ஆன்டி கோடான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது வந்து கோடான்ஸ்.
ஸோ இது வந்து என்னென்ன சொல்லுவோம், நியூக்ளியர் நைட்ரஜன் பேசஸ்ன்னு சொல்லுவோம், கோடான்ஸ்னு சொல்லுவோம். சரியா, இதெல்லாம் வந்து கோடான்ஸ். இப்போ இதுக்கு வந்து ஆன்டி கோடான் வந்து ஆட் ஆகணும்ல, அடினைன்னா தைமீன் வேணும். ஸோ டபுள் அடினைனுக்கும் தைமீனுக்கும் உரிய பாண்ட் சொல்ல மறந்துட்டேன். அடினைனுக்கும் தைமீனுக்கும் உரிய பாண்ட் என்னன்னா டபுள் பாண்ட். சரியா, அண்ட் சைட்டோசினுக்கும் ஏடிஜிசி சைட்டோசினுக்கும் குவானைனுக்கும் வந்து ட்ரிபிள் பாண்ட் வந்துடும். ஸோ ட்ரிபிள் பாண்ட்னாலே அது சைட்டோசின் அண்ட் குவானைன் தான். சரியா, ஏடி வந்து டபுள் பாண்ட் வரும். ஸோ இது வந்து கோடான், இதுக்கு வந்து ஆன்டி கோடான் வேணும் இல்லையா. இப்போ ஏனா டி, ஜினா சி, சினா ஜி. ஸோ இதுக்கு வந்து ஆன்டி கோடான் வேணும்ல. ஸோ அப்போ தான் வந்து யார் வருவாங்க அப்படின்னா இந்த டிஆர்என்ஏ வரும். சரியா, இப்போ லாஸ்ட்டில் இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் போடுறேன். சரி, இந்த டிஆர்என்ஏல என்ன இருக்குன்னா 3 தான் ஆட் ஆகும், மொத்தமாக ஆட் ஆகாது. ஒரு டிஆர்என்ஏ இப்படி வரும். சரியா, வந்து இதுக்குரிய ஆன்டி கோடானை வந்து ஜாயின் பண்ணி விட்டு போகும். இப்போ ஏன்னா இங்கே வந்து டிஆர்என்ஏ வந்து டீயை கொடுக்கும், ஜீனா இது வந்து சிஏ கொடுக்கும், சீனா இது வந்து என்ன கொடுக்கும், ஜிஏ கொடுக்கும், குவானை என்ன கொடுக்கும், டைமினா திரும்ப வந்து அடினா என்ன கொடுக்கும். சரியா, இந்த டிஆர்எனோட வேலை என்னது, இந்த கோடானுக்கு ஏத்தாப்புல ஆன்டி கோடானா கொடுக்கும். சரியா, இதுதான் வந்து டிஆர்என்ஏ. ஸோ இப்போ என்ன எத்தனை ஆர்என்ஏ பார்த்துருக்கோம், எம்ஆர்என்ஏ பார்த்துட்டோம், மெசேஜை கேரி பண்ணிட்டு வருது. ஆர்ஆர்என்ஏ பார்த்துருக்கோம், சாரி டிஆர்என்ஏ பார்த்துருக்கோம், டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. டிஆர்என்ஏனா என்னன்னா டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. சரியா, இப்போ அடுத்து இங்கே இன்னொரு டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏல ஆர்ஆர்என்ஏ ஒன்று இருக்குல்ல. ஆர்ஆர்என்ஏ என்ன செய்யும் பார்ப்போம். ஆர்ஆர்என்ஏ என்னது ரிபோசோமல் ஆர்என்ஏ. இது வந்து என்ன செய்யும் தெரியுமா, ஆர்ஆர்என்ஏ வந்து ஸோ இப்படியே வந்து ஜாயின் ஆகிக்கிட்டே போகும். இப்போ எனக்குள்ள தைமின்னா அடுத்த ஒரு டிஆர்என்ஏ வந்து இப்படி இந்த 3க்கு ஜாயின் பண்ணிவிட்டு போய் இப்படி ஜாயின் பண்ணிட்டே போகும். இப்போ இந்த ஆர்என்ஏ ரிபோசோமல் ஆர்என்ஏவோட வேலை என்னன்னா 8 years 7 yearsலாம் படிச்சிருப்போம் இல்லையா. இது வந்து என்ன செய்யணும்னா அடுத்து இது வந்து 3 தான் இதாகும், இது வந்து 3 தான். என்ன இது எப்படி என்ன செய்யணும், ஒரு கவர் பண்ணி விட்டுரும். இந்த 3 இதை வந்து ஒரு கவர் பண்ணி விட்டு ஒரு அமினோ ஆசிடை ஃபார்ம் பண்ணும். சரியா, ஸோ இது வந்து ஒரு எம்ஆர்என்ஏ இருக்குது, இதுக்கு வந்து இதில் வந்து கோடான் இருக்குது, இது ஒரு ஆன்டி கோடான் ஃபார்ம் ஆகுது, டிஆர்என்ஏ வந்து கொடுக்குது. கொடுத்த பிறகு இல்லை, கொடுக்கும்போதே வந்து என்ன செய்யும்னா அந்த ஆர்ஆர்என்ஏ இருக்கு இல்லையா, ஆர்ஆர்என்ஏ ஒரு கவர் பண்ணி விட்டுரும். சரி, கவர் பண்ணிவிட்டு ஒரு அமினோ ஆசிட் ஃபார்ம் பண்ணும். ஸோ புரோட்டீனோட மோனோமெரிக் என்னது, ஒரு புரோட்டீனோட மோனோமெரிக் என்னது, அமினோ ஆசிட். சரியா, many amino acid join to form a protein. ஸோ ஒரு இப்படியே போயிட்டே இருக்குன்னா என்னது, பாலி அமினோ ஆசிட்னு சொல்லலாமா. ஸோ பாலி அமினோ ஆசிட்னு சொல்றதுக்கு பதிலாக என்ன சொல்லலாம், ப்ரோட்டீன் சொல்லலாம். சரி, அப்படியே ஜாயின் பண்ணிட்டே போகும். இப்படி வரும், இந்த ஆன்டி கோடான் வரும், அடுத்து ஒரு அமினோ ஆசிட் இப்படி ஃபார்ம் பண்ணிட்டே போய் ஒரு செயின் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னா புரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, புரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ இது வந்து இப்படி ஆன்டி கோடான் வருது அண்ட் கோடான் இருக்குது. ஸோ இது இப்போ ஒரு டபுள் ஸ்டாண்டர்டாக மாறிடுச்சா, இங்கே ஒரு கோடான், இப்போ இங்கே ஒரு இது இருக்குது. சரியா, இப்போ ஒரு டபுள் ஸ்டாண்டர்டாக மாறிடுச்சு. சிங்கிள் ஸ்டாண்டர்ட் எப்படி டபுள் ஸ்டாண்டர்டாக மாறுதுன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ புரோட்டீன் சிந்தசிஸ் தான் என்னன்னு சொல்லிட்டோம். இப்போ இன்னொரு வார்த்தை இருக்குது, டிரான்ஸ்லேஷன் என்னன்னு தெரியுமா. இந்த எம்ஆர்என்ஏ வந்து எப்படி புரோட்டீனாக மாறுது, அதுக்கு பேர் தான் என்னன்னா டிரான்ஸ்லேஷன். ஸோ டபுள் ஸ்டாண்டர்ட்லேருந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாறுறதுக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன். டபுள் ஸ்டாண்டர்ட்லேருந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாறுறதுக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன். இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் எம்ஆர்என்ஏலேருந்து எப்படி புரோட்டீன் ஃபார்ம் ஆகுது அதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் என்னது, டிரான்ஸ்லேஷன். சரியா, புரோட்டீன் சிந்தசிஸ் தான் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ ஸோ இது அமினோ ஆசிட் ஃபார்மேஷன் தான் வந்து என்னது, டோட்டலாக புரோட்டீன் சிந்தசிஸ் சொல்கிறோம். ஸோ புரிஞ்சா, இவ்வளோ தான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன் அண்டு புரோட்டீன் சிந்தசிஸ். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 5' ஒரு டிஎன்ஏ எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ ஒரு டிஎன்ஏ இது வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. சரியா, பாலிநியூக்ளியோடைட் செயின் இது போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏல இங்கே 5' இங்கே 3'. சரியா, இது எப்படி ஸோ இது வந்து எப்படி 5' அண்ட் 3' அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி போடுறாங்க அப்படி, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஒரு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஒரு பென்டா சுகரில் 1 2 3 and 4 4 and 5 ஒரு பாண்ட். இது வந்து ஒரு பென்டா சுகர். ஸோ சரியா, இங்கே வந்து என்ன ஆயிருக்கும், பாஸ்பேட் அட்டாச்மெண்ட் ஆயிருக்கும் அண்ட் இங்கே வந்து பாஸ்பேட் அட்டாச்மெண்ட் ஆயிருக்கும். ஸோ ஒரு டிஎன்ஏ இருக்குன்னா ஒரு டிஎன்ஏ வந்து இப்படி வரும்.
ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏல ஒரு டிஎன்ஏ இப்படி வரும், இன்னொரு டிஎன்ஏ வந்து ரிவர்ஸாக போகும். இது வந்து ரிவர்ஸாக போகும். ஸோ என்ன வரும், இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி இப்படி வந்து வரனால இப்படி ஒரு தலையில் வருமா? ஸோ தலையில் வரும். ஏண்டா வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து இப்படி வருது, கரெக்டாக வருது, இன்னொரு ரிவர்ஸ்லேருந்து வருது. சரியா? அப்போ ரிவர்ஸ்லேருந்து வரனால இது வந்து எப்படி இருக்கு? அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி நமக்கு தலையில் இருக்கிற மாதிரி தானே இருக்கும். ஸோ எவ்ரி திங் ஹேஸ் அன் எண்டு. ஸோ இதுக்கும் ஒரு எண்டு இருக்குது, டிஎன்ஏக்கும் ஒரு எண்டு வேணும் இல்லையா? ஸோ எண்டு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதோட லாஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 and 4 and 5. இப்போ ரிவர்ஸ் இதில் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங் அப்போ தேர்ட் கார்பன் இடத்துல பாஸ்பேட் அட்டாச்மெண்ட் ஆயிருக்காது. ஏன்னா இது இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு எண்டிங்கே இருக்காது இல்லையா? ஸோ இதில் வந்து பாஸ்பேட் அட்டாச்மெண்ட் ஆயிருக்காது. ஸோ இந்த இதில் பாருங்க, ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டிங்கில் இதில் வந்து தேர்ட் கார்பன் ஆட்டத்தில் அட்டாச்மெண்ட் ஆயிருக்கும். ஆனால் இதில் வந்து 5th கார்பன் ஆட்டத்தில் பாஸ்பேட் அட்டாச்மெண்ட் ஆயிருக்காது. ஸோ இந்த கார்பன் ஆட்டத்தில் இப்படி ஒரு எண்டிங்கில் இது வந்து இதோட எண்டிங் பார்க்குறோம். சரியா? இந்த ரிவர்ஸோட ஃபஸ்ட்டு இதை பார்க்குறோம். இதில் வந்து என்னது, பாஸ்பேட் அட்டாச்மெண்ட் ஆயிருக்காது. இந்த டேஷோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஃப்ரீ சுகர் ஃப்ரம் பாஸ்பேட். இந்த சுகர் வந்து ஃப்ரீயாக இருக்குது. எப்படி? பாஸ்பேட்லேருந்து ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரீ சுகர் ஃப்ரம் பாஸ்பேட். இந்த பாஸ்பேட் ஆட் ஆகலை இந்த. ஸோ இங்கே ஸ்டார்டிங்கில் இங்கே வந்து பாஸ்பேட் ஆட் ஆகலை. ஸோ இது வந்து 5 டேஷ்ன்னு சொல்லிட்டோம். ஸோ இங்கேயும் வந்து தேர்ட் கார்பன் ஆட்டத்தில் என்னது, பாஸ்பேட் ஆட் ஆகலை. ஸோ ஃப்ரீ சுகர் ஃப்ரம் பாஸ்பேட். இதனால தான் வந்து என்ன சொல்கிறோம், 3 டேஷ் அண்ட் 5 டேஷ்ன்னு சொல்கிறோம். ஸோ புரியுதா? இப்படி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து RNA ஸ்ப்ளைசிங் பார்க்கலாம். சரியா? ஸோ இதான் வந்து பேசிக்ஸு. ஏதாச்சும் புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.